அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நன்னிடத்திலே கொண்டு வருகிறேன். பிலிப்பியர் 4:6 மற்றும் 7 நான் படிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்ப எப்படி ஜெபம் பண்ணணும், அதுக்கப்புறம் அது என்னமா இருக்கும் அப்படின்றத குறித்து அருமையான ஒரு வசனம் இல்லையா? எப்படி ஜெபம் பண்ணணுமா? எதுக்கும் கவலைப்படாம ஜெபம் பண்ணணுமா? இன்னைக்கு நம்ம ஜெபமே கவலையோடு தான் ஆரம்பிக்குது. இந்த கவலை நீங்க ஒரு ஜெபம் நம்ம பண்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒண்ணுக்கும் கவலைப்பட விடாது. ஆமென். அப்ப ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்ற அந்த வெளிச்சம் நமக்கு இருக்குமா, நாம் கவலைப்பட மாட்டோம். நீ ஆண்டவர் என் கூட இல்லைன்ற ஒரு எண்ணம் இருக்கிறனாலதான் கவலை வருகிறது. சில பேருக்கு ஆண்டவர் இருந்தும் அவர் இருக்கிறாரு, ஆனா நான் கஷ்டப்படுறேன், ஏன்னு தெரியல அப்படின்ற வெளிச்சம் இல்லாதனால கவலையோடு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ன செய்யணுமா? எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படின்னா என்னன்னா, நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன வேணும், எனக்கு நீ இன்ஃபார்ம் பண்ணு, நீ எனக்கு தெரிவி அப்படின்றாரு. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம அதை புரிஞ்சுக்காம அழுது புலம்புகிறோம். எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது ஆண்டவரே, சண்டை போடுறோம். ஜெபத்துல நிறைய பேர் பாருங்க ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன் எனக்கு நீங்க சொல்லி ஆகணும், நீங்க சொன்னாதான் நான் உங்கள்கிட்ட பேசுவேன், நீங்க சொன்னாதான் நான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ எனக்கு தெரிவிப்பா, என்னை நோக்கி கூப்பிட்டுப்பா. நான் உன் ஜெபத்தை கேட்கிறவர், உன் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு பதிலளிக்கிறவர். நீ எனக்கு ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் எனக்கு தெரியப்படுத்து. அப்ப என்ன நடக்குதுன்னா, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் காத்துக் கொள்கிறது. அது ஏன் அப்படின்னா, அவர் கொடுக்கிற அந்த பதில இருதயத்திற்குள்ள காத்து கொள்ளுகிறோம். சிந்தனைக்குள்ள வேற எந்த சிந்தனையும் வந்து விடாம அந்த சிந்தையை காத்து கொள்றதுக்கு அவருடைய பதில்கள் நமக்கு உதவி செய்கிறது. நம்ம அந்த ஸ்தோத்திரத்துக்கோடு கூடிய ஜெபத்தினால தெரியப்படுத்துறப்ப அவருடைய சமாதானம் நம்மை ஆளுகை செய்கிறது. அந்த சமாதானம் நம்மை ஆளுகை செய்கிறது. ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்கு. எதுலன்னா, தேவையில்லாத எண்ணங்கள் வர்றப்ப இந்த தேவ சமாதானம் சொல்லும், ஏய் இது இல்லை, அவர் சொல்லியிருக்கிறார், அவர் கிரியை செய்வாரு. ஆமென். சிந்தனைக்குள்ள தேவையில்லாத எண்ணங்கள், குழப்பங்கள், கேள்விகள் வர்றப்ப இந்த தேவ சமாதானம் சொல்லும், இல்ல இல்ல அவர் சொன்னதுதான் நிஜம், இந்த கேள்வி நிஜம் அல்ல, இந்த சூழ்நிலை நிஜம் அல்ல, அவர் சொல்லியிருக்கிறார், அவர் செய்வார். அந்த சமாதானம் நம்மை காத்துக்கொள்ளும். ஆமென். அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் ஜெபத்தை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் உங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவருக்கு தெரிவியுங்கள். அவருடைய சமாதானத்தினாலே அவர் உங்களை நிரப்புவார். அவருடைய பதில்களை தந்து அந்த பதில்கள் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படும்படியாய் உங்களுக்கு கிரியை செய்து உங்களை அற்புதங்களின் பாதைகளிலே வழிநடத்துவார். உங்கள் பதில்களை பெற்றவர்களாய் நீங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள். தேவ சமாதானம் உங்களை காத்துக்கொள்ளும். அந்த தேவ சமாதானத்தினால் உங்கள் பதில்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.